Taste the Daily. மக்கா வணக்கம். ஐயா ஸ்டாலின் உட்பட திமுக காரங்களுக்கு இன்னைக்கு பொழுது சரியா விடியல. விழுந்து விழுந்து ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாலும் அடி மேல அடி இடி மேல இடி. நம்ம ஸ்டாலின் சாரோட சகோதரர் இருக்கார மூக்க அழகிரி, அவர் மேல ஒரு நில அபகரிப்பு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல அவரை விடுவிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அமைச்சர் நேருவோட 1000 கோடி ரூபாய் ஊழல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு லஞ்சம் வாங்கினாங்கல்ல, அந்த ஊழல் இல்ல, அது தனி. இது டெண்டர் ஊழல். இப்ப வர ஐயா நேரு மேல மட்டும் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுவும் ஆதாரத்தோட. சரி, எல்லாத்தையும் விரிவான செய்திகள்ல விளக்கமா சொல்றேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. அமைச்சர் நேருவோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில டெண்டர் ஒதுக்குறதுல ஒரு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லுதுப்பா. ஆதாரங்களை கொடுத்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணணும், இல்லைனா இதுல காவல்துறைக்கும் பங்கு இருக்குன்னு சந்தேகப்பட வேண்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் பக்கம் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு மனு கொடுக்க வந்த ஒரு அம்மா 2 மாசமா அலக்கழிச்சதால இந்த ஆட்சி ஒழிஞ்சாதான் விடிவு பிறக்கும்னு புலம்பிட்டு போயிருக்காங்க. என்னைக்கு இவன் பாட போச்சுன்னா இவன் ஒழியணும். யாரு அந்த டைம்ல ஒரு கம்யூனிட்டி கரையை போவான், அவன் ஒழிஞ்சா உனக்கு ஏடிமுக பீடெல்லாம் அப்படி கிடையாது. சிட்டியா வேலை இருக்கும், நம்ம சிடி பறிச்சு போட்டுப்பாங்க. லஞ்சம் வாங்குறானா திருடுறானா ஏற்றம் பண்றானான்னு பார்ப்பாளா, பேப்பர் நிக்காது. 2 மாசம் ஆகுது, இது வரைக்கும் போகலாங்க. 4 பேர் சொல்றான் வாங்க. கேட்டீங்களா? அதிமுக ஆட்சியில இப்படிலாம் இல்லைன்னு 2 ஆட்சியும் ஒப்பிட்டு சொல்லுதாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. 2026ல ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் தான். ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் சொல்ல முடியாத கொடுமையெல்லாம் பண்றாங்க. திருவண்ணாமலையில காமுகனுக்கு ஆதரவா காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணுதான். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 7 வருஷமா டார்ச்சர் பண்ணினுக்கிறேன் சார். பார்சல் ஸ்டேஷன்ல கொடுத்து நானும் ஓஞ்சி போட்டுட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போக வேண்டியது, வீட்டாண்டு வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி அடிக்க வேண்டியது. இப்போ வர சொல்றேன், இப்போ போலீஸ் வர சொல்றேன். என்ன என்ன அசிங்கமா பேசி இழுத்து போட்டு அடிச்சு இதே பிரச்சனை தான் சார் இது பண்றேன். பார்சல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்பெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க சார். ஆட்சியில இருக்கிறவங்க கொள்ளையடிக்கிறதுல மட்டும் கவனமா இருக்கிறதால இந்த மாதிரியான கொடுமையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்காங்க. மக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் வகுப்பறைகளை வாடகைக்கு எதுவும் விடுதாங்களா என்ன? ஏன் கேட்குறேன்னா, செங்கல்பட்டு பக்கம் திமுக நிர்வாகி ஒருத்தர் அவரோட பேரன் பிறந்த நாளை வகுப்பறையில் கொண்டாடி இருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்தது, இந்த கும்பலோட அட்டகாசம் தாங்க முடியல. எல்லா கவர்மெண்ட் பில்டிங்கையும் ஏதோ அவங்க வீட்டு சொத்து மாதிரி யூஸ் பண்ணுதாங்க. மக்கா குறுஞ்செய்திகளை பார்த்துட்டீங்க, வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். அமைச்சர் KN நேரு மேல மறுபடியும் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கு அமலாக்கத்துறை. போன தடவை கவர்மெண்ட் வேலைக்கு 888 கோடி வசூல் பண்ணதா சொன்னாங்கல்ல, இந்த தடவை டெண்டர்ல சுமாரா ஒரு 1020 கோடி வரை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இப்ப வர சுமாரா 2000 கோடி ஊழல் வெளிவந்திருக்கு. இன்னும் எவ்வளவு வெளியே தெரியாம இருக்குன்னு தெரியல. அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டுக்கு பதில் எதுவும் சொல்லாம அமைச்சர் KN நேரு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு ஓடி இருக்கார். ஓடுனா விட்டுருவாங்களா சார்? அமலாக்கத்துறை நம்ம தலைமைச் செயலாளருக்கும் பொறுப்பு DGPக்கும் 2வதா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல
அமைச்சர் நேருவோட துறையில டாய்லெட் கட்டுறது, தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டுறது, ஏரி குளம் தூர்வாடுறதுன்னு பல டெண்டர்கள்ல 7.5% முதல் 10% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காருன்னு சொல்லுதாங்க. அமைச்சர் தரப்பு இந்த டெண்டர்கள் மூலமா சுமாரா 1020 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. சும்மா சொல்லலப்பா, சுமாரா ஒரு 300 பக்கத்துக்கு ஆதாரங்களோட சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் சம்பந்தமா தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போடணும், இல்லைன்னு சொன்னா காவல்துறைக்கு இதுல பங்கு இருக்குன்னு நினைக்க வேண்டி இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஊழலை கண்டுபிடிக்க விசாரணை நடத்தலன்னு சொன்னா மேலிடத்துக்கும், அதாவது ஐயா ஸ்டாலினுக்கும் இதுல பங்கு இருக்குங்கிற தொனியில தான் தெரியுது. ஏன் இந்த விவகாரம் சம்பந்தமா காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாம இருக்காங்க? இது 2வது ஊழல். ஏற்கனவே இதே துறையில அரசு வேலை கொடுக்கறதுக்கு 2800 பேர்கிட்ட தலா 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா அமலாக்கத்துறை சொன்னது. அதுவே 888 கோடி ஊழல். இப்போ ஒரு 1020 கோடி. இந்த 2 ஊழலே சுமாரா 2000 கோடி வருது. இது ஆரம்பம்தான். இன்னும் இதை நல்லா விசாரிச்சா எத்தனை கோடி ஊழல் வெளியில வரும்னு தெரியல. எல்லாமே கட்சி நிதிங்கிற பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. விசாரிச்சா அமைச்சர் நேரு மட்டும் சிக்க மாட்டாரு, அதுக்கு தான் விசாரிக்க மாட்டேங்காங்க. அட நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஸ்டாலின் சார், இன்னும் எத்தனை ஊழல் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. எப்படி இந்த அமைச்சர்களை காப்பாற்ற போறீங்கன்னு புரியல. ஆனா ஒன்று சார், இந்த ஊழல் தான் உங்க ஆட்சிக்கு முடிவு கட்ட போகுது. ஆட்சியையும் காப்பாற்ற முடியாது, ஊழல் அமைச்சர்களையும் காப்பாற்ற முடியாது. மக்கா, ஐயா ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரியும், ஆனா இப்பவே வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. மதுரையில ஐயா ஒரு மீட்டிங் போட்டு காலி சேர்கிட்ட கழுத்து நடம்பு புடைக்க வீரவசனம் பேசியிருக்கார். ஜனங்க ஐயாவோட பேச்சை கேட்க முடியாம தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் காவல்துறையினர், போகாதீங்கம்மா உட்காருங்கன்னு கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்க. மதுரை மாவட்டத்தில் தாயை தந்தையை இழந்த 341 குழந்தைகளை அன்பு கண்களுக்கு மூலமாக இந்த அரசு பாதுகாக்கும். மதுரையில வழக்கம் போல ஐயா ஸ்டாலின் மீட்டிங்கை போட்டு கம்பி கட்டுற கதைகள்லாம் இழுத்து போட்டிருக்காரு. இந்த வெத்து பேச்செல்லாம் மதுரைக்காரங்கிட்ட எடுபடுமா? இவருக்கு வேற வேலை இல்லை, ஊரே நாரி போய் கிடக்கு, வெட்டி பேச்சு பேசுதாருன்னு எல்லாரும் கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில போன பெண்களை காவல்துறையினர் வெளியில போகக்கூடாது, போய் சேர்ல உட்காருங்கன்னு தடுத்திருக்காங்க. பாவம் பெண்கள் காவல்துறையை மீறி வெளியே போகவும் முடியாம, ஐயா ஸ்டாலின் அளந்து விடுறத கேட்கவும் முடியாம கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஆட்சியில இருக்கிற வேதனையில இந்த வேதனை வேறையான்னு நொந்துக்கிட்டாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது. அதானே, இந்த பாட்சாலாம் ஐயா கிட்ட பழிக்குமா? காலையிலேயே பஸ் வச்சு தலைக்கு 500 ரூபா காசு கொடுத்து கூட்டியாந்துருக்கு. ஐயா பேசுறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, உட்கார்ந்து ஒழுங்கா கேட்டு போங்க. ஆனா பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா? இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா காரணம் என்ன? செயல்ல எதையும் காட்டாம சும்மா வாயிலேயே மத்தளம் வாசிக்கிறதால தான். தேர்தலுக்கு 4 மாசம் இருக்கும்போதே இப்படி இருக்கு. இன்னும் போக போக பாருங்க, செம்ம காமெடியா இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியை மக்கள் கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பத்தான் போறாங்க. மக்கா, இந்தியாவிலேயே அதாவது அரிசி உட்பட தானியங்களை வீணடிக்கிறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கான். மேடைக்கு மேடை பெரிய விவசாய புரட்சி பண்ண மாதிரி புழுகுனா போதுமா? தண்ணி பட்ஜெட்டெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த அளவுல 2வது இடம்னா பாருங்க. அப்ப எம்பிட்டு தானியங்களை இந்த கும்பல் வீணாக்குதுன்னு எல்லாம் விதி. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.